ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. வயசானவங்க ஏன்சிடென்ட் டான்ஸ் ஆடுற லெவலுக்கு இதுதான் நாங்க ஆக்சுவலா எதிர்பார்த்தோம். இந்த பிரகாஷ் யாரு காரணம் சொல்லணுமே அப்படின்றதுக்காக So, இதை நம்ம தெளிவு ஒரு மாஸ் ஹீரோ என்னென்ன டெம்ப்ளேட்டை வந்து நார்மலா ஃபாலோ மாட்டோம் அது எல்லாமே டாக்ஸிக்கான ஹேட்ரட் கிடையாது. They fall in love, they get married. இந்த ஹோல் கதையே வந்து அந்த கிண்டல் கேலி அடி இதெல்லாம் அவர் பொறுத்துட்டே இருக்கு. ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க? கார் ஸ்டண்ட் அதுல அந்த டாப் ஆங்கிள் ஷாட் அப்படின்னா காலாகாலத்துக்கு ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்குள்ள நடக்கக்கூடிய சண்டைக்கு இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க். அசர்பைஜான் சோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் இதை வந்து பிரதிபலிச்சு காட்டுறது ஒரு லேண்ட்ஸ்கேப். I do donuts here. எனக்கு ஃபர்ஸ்ட் டோனட் என்னன்னு என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்கும்ங்கிறது தெரியும். எனக்கு இன்னொரு தெரியல ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்ல கார் கொஞ்சம் தறிக்கெடுத்து வருவோம்னு தோணுச்சு. மீ டைம் நேயர்களுக்கு ஈஸ்வரியன் செந்திலுடைய அன்பு வணக்கங்கள். மகிழ் திருமேனி கூகுளில் போய் இப்போ எம்என் டைப் பண்ணாலே வந்து மகிழ் திருமேனி வந்து சர்ச் சஜஷனில் வந்துட்டு இருக்கு. ஸோ அவரை பற்றி டீ கடையில் பஸ்ஸில் மெட்ரோலலாம் பேசுகிறோம். பட் அவர்கிட்டயே நேரில் நிறைய கேள்விகள் கேட்கலான்னு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். எப்படி இருக்குது படத்தோட ரெஸ்பான்ஸ்? ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? படம் நாங்கள்லாம் பார்த்துட்டோம். நம்பர்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியல, பட் we are sure it's a blockbuster hit from what we saw in the theaters. அதனால சொல்லுங்க, we want to hear from you. How am I feeling? நான் பதிலா நான் சொல்றேன். What is the response அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. Sure. ஏன்னா ஒரு படத்தை வந்து உருவாக்குகின்ற வரைக்கும் தான் அது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் அதை உருவாக்கி முடிச்சதுக்கு வந்து மக்கள் I'm feeling happy, relieved, satisfied and also a little amazed. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ருட்டீனான டெம்ப்ளேட், டிபிக்கல் டெம்ப்ளேட்டை சார்ந்த ஒரு படம் இல்லை. ஏறக்குறைய தான் இப்போ படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதனால இது சொல்றது தப்பு இல்லை. சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ரிசீவிங் எண்ட்ல தான் இருக்காரு. அடி வாங்குறாரு, எள்ளி நகையாடப்படுறாரு, இஸ் புஷ்டட் ஆகும். அவருடைய அவர் திரும்பி தாக்குறது என்பது செகண்ட் ஹாஃப்ல தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அவர் வந்து ஒரு விக்டிமா தான் இருக்காரு. அண்ட் அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரபிளுக்கு உள்ளாகுது. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்டை வந்து நார்மலாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது எல்லாமே இந்த படத்தில் இது தெரிஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு ரிஸ்க். ஸோ இந்த படம் வந்து எப்படி ரிசீவ் செய்யப்படும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயே நிறைய விவாதங்கள், கலந்துரையாடல்கள் இது எல்லாமே நடக்குது. ஆனா எனக்கு இந்த படம் வந்து இந்த ஏ சென்டர்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த சென்டர்ஸ் மட்டும் இவன் வந்து பி சென்டர்ஸ், டியர் 3 சிட்டிஸ் அவங்களும் இந்த படத்தை வந்து சரியான கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிறாங்க என்பது வந்து தமிழ் ஆடியன்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஸோ ஹாப்பி, ரிலீவ்ட், அமேஸ்ட், அதுதான் தற்சமயம் என்னுடைய மனநிலை. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க சார். ஐ திங்க் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இது வரைக்கும் 3-4 ஷோஸ் பார்த்துட்டோம். தியேட்டர் எல்லாமே ஃபுல். அண்ட் படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஐ திங்க் எங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அங்கே எல்லாமே வந்து விசில், கிளாப்ஸ், ஷவுட்டிங், சியரிங் எல்லாமே இருந்தது. வேற லெவல் செலிப்ரேஷன் சார். அதாவது ரசிகர்களை தாண்டி குடும்பங்களும் கொண்டாடுறாங்க. இப்போ நேத்தெல்லாம் பார்த்தோம், வயசானவங்க ஏன்சிடென்ட் டான்ஸ் ஆடுற லெவலுக்கு அப்படி ஒரு 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 எலக்ட்ரிஃபைங்கான ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருந்தது. இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக எதிர்பார்த்தது. இன்ஃபேக்ட் குடும்பங்கள் உள்ள வரணும், நியூட்ரல் ஆடியன்ஸ் உள்ள வரணும். பொதுவாகவே அன்சர் படங்கள் அது நிறைய நிகழும். பட் இந்த படத்தை எஸ்பெஷலி சின்ஸ் வி வர் டீலிங் வித் சம் சென்சிட்டிவ் இவங்க உள்ள வரணும். இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா படத்தை அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது, ஒரு சின்ன அச்சமும் இருந்தது. Let me be frank. ஸோ இப்போ அதுக்கான அந்த அத்தனை பேருடைய கடின உழைப்புக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வேணும். இவர் சொன்ன மாதிரி குடும்பங்கள் நிறைய வந்து பார்க்குறாங்க, குழந்தைகள், வயதான பெண்கள், சென்சிட்டிவான இஷ்யூஸை பேசியிருக்கோம். பட் எங்கேயுமே முகம் சுழிக்கிற அளவுக்கு எந்த காட்சியுமே இல்லை.
அதனாலேயே இன்னும் அதிகமா குடும்பங்கள் will start coming as well. And my second question is about Azerbaijan. வேற ஒரு கண்ட்ரி, டிஃப்ரெண்ட்டான ஒரு டெரெயின், எதனால அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? இட் செல்ஃப் ஃபீல்ஸ் லைக் அ கேரக்டர். அதுவே ஒரு கதாபாத்திரம் மாதிரி இருக்கு படத்துல. ஸோ அது நீங்க யோசிச்சு பண்ணதா? இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷனா? வாட் வாஸ் இட்? நீங்க சொன்னது இந்த கதைக்கு ஒரு விரிவான லேண்ட்ஸ்கேப் வெட்ட வெளி, மவுண்டனியஸ் ஏரியாஸ், ஆரிட் ரீஜன், இது எல்லாமே நாங்கள் வந்து ஆரம்பத்தில் துபாயை தான் வந்து ஆக்சுவலாக சொல்லிச்சோம். ஓகே. ஸோ நீண்ட பாலைவனம், சுட்டெரிக்கின்ற வெயில், ஸோ இதுதான் நாங்கள் அங்கே போய் ரெக்கியூம் பண்ணிடுவோம். பட் சில லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ், அடுத்து எங்கே போகிறது, மொரோக்கோ கேஸ், இது மாதிரி ஒரு 2-3 கண்ட்ரிஸ் ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பட் கடைசியில் வந்து அசர்பைஜானுக்கு பொருத்தமான தேர்வாக இருக்கும். இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், they fall in love, they get married. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில பிரச்சனைகள் அண்ட் அவங்க வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ், இதை வந்து பிரதிபலிச்சு காட்டுறது ஒரு லேண்ட்ஸ்கேப். பச்சை பசேலான லேண்ட்ஸ்கேப் அல்ல, ஒரு வறண்ட பாலைவனம் போன்ற ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு மவுண்டனஸ். ஸோ அசர்பைஜான் போனதுக்கப்புறம் அது ரொம்ப பொருத்தமாக அண்ட் வி டிசைடட் டு கோ அண்ட் ஷூட். என்ன நாங்கள் போன நேரம் வந்து சுட்டரிக்கிற வெயில், ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். அதுதான் எங்களுக்கு மைண்டில் இருந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். நாங்கள் ரெக்கி முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் ஷூட்டுக்காக போகணும் இல்லையா, அந்த 1 மாதம் போய் ஷூட் ஆரம்பிக்கணும். 2வது நாள் 3வது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வானிலை மாற ஆரம்பிக்கும். அது ஒரு தனி. ஆனா அந்த டிஃபரன்ஸ் எதுவுமே நமக்கு படம் பார்க்கும்போது தெரியல. அந்த டோன் வந்து ஈவனா தான் இருந்தது. அண்ட் அதுக்கான கிரெடிட் வந்து பெரிய அளவில் வந்து ஓம் பிரகாஷ், எங்களுடைய கலர்ஸ் பிரசாத், அவருக்கு தான் வந்து சேரும். பட் நார்மலி என்னன்னா, சி தட் இஸ் another thing I'm happy to ask this question. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 படம் ஷூட் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு சீசன், மழை காலத்தை ஷூட் பண்ணியிருக்கோம், பனிக்காலத்தை ஷூட் பண்ணியிருக்கோம், வெயில் காலத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எவ்வளோ வேரியேஷன் இருந்திருக்கோம். ஒரே நாள் அங்கே லண்டன் வெரி அன்பிரடிக்டபிள். ஸோ காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் வேறு மாதிரி, அதாவது வானிலை சன் பாத் மாறுவது என்பது வேறு. திடீர்னு கிளவுடியா, திடீர்னு சன் வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சிஸ் வந்து பேசிக்கலாக ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரது என்பது ஒரு சாதாரண விஷயம். ஸோ ஐ ஹேட் அ குட் டீம் அண்ட் முன்கூட்டியே வந்து ஒரு தெளிவாக இருந்தது, இந்த படம் என்ன கலர் டோன் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவு. ஸோ இட் வாஸ் அ கலர். ஓகே சார், அது நீங்கள் அஜர்பைஜான் பற்றி பேசும்போது இப்போ ஈஸ்வரி சொன்ன மாதிரி இந்த த்ரூ அவுட்டாக நீங்கள் 121 days வேறு வேறு காலகட்டத்தில் நீங்கள் ஷூட் பண்ணியிருந்தாலுமே அந்த கான்டென்ட்டை கன்சியூம் பண்ண எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியல. சார் இப்போ நீங்களே சொன்னீங்க சார், இதுக்கு ஒரு பெரிய பங்கு அந்த சினிமாட்டோகிராஃபிக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எங்களால் புரிஞ்சுக்க முடியுது சார். எஸ்பெஷலி அந்த ஸ்டன் சீக்வன்ஸை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அந்த வண்டிக்குள்ளே நடக்கிற அந்த சண்டை வந்து ஒரு ஏரியல் ஷாட் மாதிரி மேல இருந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆஸ் அ ஆடியன்ஸா எங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல வேற, பட் ஒரு தமிழ் சினிமால கடைசியில வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து பாக்குறவனுக்கும் அந்த ஒரு எம்ஐஓ இல்ல வந்து அந்த ஒரு சீரீஸ் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கிறது வந்து பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சார். அது எப்படி கன்சீவ் பண்ணுங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான கிரெடிட் வந்து பெருமளவு சுப்ரீம் சுந்தரமி சார். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் ஹிம் தட் கிரெடிட். எப்படி கன்சீவ் பண்ணினோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதனுடைய மூலக்கதை என்பது வேறு. அந்த மூலக்கதையில் ஒரு சீன், ஸோ லெட் மீ பி ஃப்ராங்க். பட் அதில் வந்து 2 கதாபாத்திரம், இதில் 4 கதாபாத்திரம். அண்ட் காருக்குள்ள சண்டை 4 கதாபாத்திரங்கள் அப்படின்னு தீர்மானம். நான் சுப்ரீம் சுந்தரோட நிறைய மீட்டிங்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ், நான் பொதுவாக தட் இஸ் வாட் ஐ கிவ் அ லாட் ஆஃப் இன்ஃபுட்ஸ். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, காலாகாலத்துக்கும் ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்குள்ள, ஓகே,
நடக்கக்கூடிய சண்டைக்கு இந்த படம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக ம். அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ஸ்டண்ட் Right. சீக்வன்ஸ் ஸ்டண்ட்டுக்காகவே நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படத்துல வந்து சண்டை அதிகம் கிடையாது. Okay. இது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சண்டை, அதுக்கப்புறம் ஃபேக்டரி சண்டை. மற்ற எல்லா சண்டையுமே வந்து ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல நடக்கக்கூடிய சண்டை. இது மட்டும்தான் கன்ஃபைன்டு ஸ்பேஸ்ல நடக்கக்கூடிய சண்டை. ஸோ எது டிஸ்அட்வான்டேஜா இருக்குமோ அதை அட்வான்டேஜா பயன்படுத்தணும். அண்ட் இந்த ஷார்ட்ஸ் முதல்கொண்டு எல்லாமே வந்து புதுசா இருக்கும். எப்படா இந்த ஷார்ட்டை எடுத்தான் அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கொரியோகிராஃபி பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தார். அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. தென் ஃபைனலி ஷார்ட். ஸோ நீங்க சொன்ன அந்த டாப் ஆங்கிள் ஷாட், அது அந்த கடைசி ஃபைட் சீக்வன்ஸ்லயும் பார்த்தோம், அந்த ரூம்குள்ள நடக்கிறதுலயும் அந்த டாப் ஆங்கிள் இருந்தது. So he came out with that idea. Supreme Sundar came out with that idea. And எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு என்ன ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து ஆண்களுக்கு தான் இது பிடிக்கும் இந்த சண்டை அப்படின்னு. First day after seeing the film, she calls me and then she says, மற்ற எல்லா சீட்ஸையும் விட்டாங்க அந்த டாப் ஆங்கிள். That really surprised me. ஏன்னா அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ஷோ போகிறேன். There was a group of girls waiting. நாசர் சார் தான் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தனே அந்த பொண்ணுங்க சொன்ன விஷயம் தெரியுமா, சார் அந்த கார் ஸ்டண்ட் அதுல அந்த டாப் ஆங்கிள் ஷாட் அப்படின்னாங்க. ஐ இமிடியட்லி தாட். தேங்க் யூ சார். எதனால அப்படின்னா பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஹை பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டண்ட்ல தான் வந்து அது வரைக்கும் வந்து எப்போ ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணுவாரு, எப்போ ரிட்டர்ன் வர போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம்ல அதுதான் ஹை பாயிண்ட். அங்க உள்ள ஒரு இஸ் அப்படின்னு ஒரு அன்லீசிங் ஹிம்செல்ஃப் அண்ட் தென் சண்டை அது ஆரம்பிக்கும் போது எங்களால வந்து கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அந்த பயங்கரமான ஒரு என்ஜாயபிள் சீக்வன்ஸா இருந்தது சார். சார் இதை கேட்கும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு தோணும். நிறைய வீடியோஸ் பார்த்தோம் அந்த டாப்பிள் டவுன் ஆகி ஆக்சிடென்ட் ஆன அந்த வீடியோ. ஸோ நீங்க உங்களுடைய அது நீங்க இதை நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, கொரியோகிராஃப் பண்ணிட்டீங்க, கன்சீவ் பண்ணிட்டீங்க. பட் ஆனா அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? அது என்ன எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் சார்? இந்த கேள்வி நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி கோயிங் பேக் டு தட் காஸ்ட், நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்ந்து தான் அந்த ஃபைட்டை வந்து இன்னைக்கு நீங்க ரசிக்கக்கூடிய ஒரு சண்டையா ஒரு ஸ்டண்ட் காட்சியை மாத்திருக்கு. அதுல ஒண்ணு அந்த செட்டிங் காருக்குள்ள, ரெண்டாவது அந்த மோமெண்ட். அந்த படத்துல வந்து தொடர்ந்து எழிநகையாகப்படுகின்ற, தொடர்ந்து அடிக்கப்படுகின்ற ஒரு ஹீரோ வந்து ரிட்டாலியேட் பண்றது. அந்த மோமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல். அதுக்கப்புறம் அந்த கேமரா ஓம் பிரகாஷ், சுப்ரீம் சுந்தர், அதுக்கப்புறம் சார். இதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் சாருடைய கேரிஸ்மா. அதுவும் அது எப்படி வரும்னா அது வரைக்கும் அவர் பொறுத்துக்கிட்டே இருப்பார். ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னா மனைவி வந்து அவங்க கை அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அந்த கிண்டல், கேலி, அடி இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்போ அவருக்கு வந்து மனைவி திருப்பி ஒப்படைக்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லைன்னு தெரியாது அப்பதான். ஸோ அந்த மூமெண்ட் சினிமாட்டோகிராஃபி, சுப்ரீம் சுந்தருடைய கொரியோகிராஃபி, சாருடைய ஸ்டாச்சர், இதுதான் நான் வந்து பிரதானமாக சொன்னேன். சாருடைய ஸ்டாச்சர். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு. சொல்லுங்க. மியூசிக். அந்த 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 எலிமெண்ட்டை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இன்ஃபேக்ட் அதுவும் ஒரு பிரதானமான எலிமெண்ட். அண்ட் அது முழுக்க அவர் வந்து அதை கம்போஸ் பண்ணிட்டு எனக்கு போட்டு காட்டுறது. அப்படி போட்டு காட்டும்போது அவர் அங்க வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு. என்னோட அடுத்த கேள்வி அதுவாதான் இருந்தது, பட் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஒரு ஸ்பேஸ் விட்டு. நான் ஒரு சின்ன சஜஷன் தான் சொன்னேன். அதை நான் ஃபர்ஸ்ட் கேட்டபோது அந்த சஜஷன் அவர் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டாரு. பட் இந்த ஸ்பேஸ் வந்து விட்டார். I was flabbergasted because I knew இது என்ன மாதிரியான ஒரு விளைவு, ஒரு ரிசல்ட் வந்து தியேட்டர்ல ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு.
இந்த இந்த ஒரு ஐடியா அவருக்கு வந்ததே வந்து ஒரு ஃபினாமினலான விஷயம். vastest. That is what I thought. So having talked about that, இப்போ உங்க கேள்வி அந்த மொமெண்ட் வந்து எங்க யாருக்குமே லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது சார். ஏன்னா சார் வந்து கார்ல உட்காந்துருக்காருன்னா அவருடைய கண்ட்ரோல்ல அந்த கார், சரியா, அதை விட சேஃபான ஒரு சுச்சுவேஷன்லயோ ஒரு என்வாயரன்மெண்ட்லயோ கூட பயணிக்கிறார் இருக்கவே முடியாது. கரெக்ட். ஹி இஸ் அவ்வளோ சேஃப். ஓகே, அந்த சீக்வன்ஸ் வந்து என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க படம் பார்த்துட்டீங்க. ஆரவம் வந்து பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அந்த ஆரவம் வந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் சார் வந்து இந்த டோனட்ஸ் பண்ணுவாரு. சார் வந்து ஃபாஸ்டா ஆனஸ் பெல்ட்லாம் கட்டுறாங்க. எங்களுக்குலாம் சிரிப்பா இருந்தது. சார் ஓட்டுல இருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த டோனட் பண்ணலாங்கிற ஐடியாவே வந்து சார் சார் ஹேஸ் தட் நாலேஜ், 33 years of experience. ஒரு சீனை எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரிஜினலா ஸ்கிரிப்ட்ல இருந்த விஷயம் என்னன்னா, கார் நேரா போகும், சடன் பிரேக் போட்டா ஜர்க் ஆகும், அண்ட் இவரு மூச்சு தானே, இதுதான் இருந்தது. ஓகே. அப்போ நாங்க ஷூட் பண்ண இடம் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஒரு நெடுஞ்சாலை, 2 புறமும் வெட்ட வெளி. சார் பாக்குறாரு, அந்த வெட்ட வெளியை பாக்குறாரு. ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன சார்? I do donuts here. எனக்கு ஃபர்ஸ்ட் டோனட் என்னன்னே தெரியல சார் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி கார் வந்து வட்டம் அடிக்கிறதுக்கு பேரு டோனட் சார். சரி சார் அப்படின்னு சொன்னேன். சார் இஸ் தாட் ஆஃப் சம்திங். எனக்கு உடனே என்ன புரிஞ்சதுன்னா, அந்த கார் வந்து அவர் ஓட்டக்கூடிய ஸ்பீட்ல அது ஃபுல்லா மணல் சார்ந்த ஒரு இடம். அந்த டயர்ல தான் பட்டு மணல் தெரிக்கும். ஸோ அது வந்து அந்த டார்ச்சர் சீனுக்கு வந்து இன்னும் கூட கூடுதல் ஒரு வலிமை சேர்க்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். But when it actually happened, I could see the power of that idea. உடனே எடு கேமராவை ட்ரோன் அதை ஸோ அது மாதிரி ஷூட் பண்றோம். ஷூட் நல்லபடியா போயிட்டே இருக்கு. And then சார் வந்து ரோட்ல கார் ஜிக்ஸாக் பண்ணணும். அன்னைக்கு என்னன்னா, இட் வாஸ் another, நாங்க 2 ஹம்மர் மாறி மாறி யூஸ் பண்ணோம். சார் ஒரே ஒரு ஹம்மர்ல தான் அது வரைக்கும் ஓட்டி நடிச்சு. ஓகே. தட் பர்டிகுலர் டே அந்த ஹம்மர் வந்து இன்னொரு அண்ட் அந்த ஹம்மர்ல வந்து சில இஷ்யூஸ், கிளட்ச் இஷ்யூஸ், அது எங்க யாருக்கும் தெரியாது. அண்ட் ரோடு ஓரமா நிறைய கிரேவல் லூஸ், பயங்கர ஸ்பீட்ல கார் போகுது. ஒரு டேக் இன்ஃபேக்ட் ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டோம். ஃபுல்லா ஒரு டேக்கை எடுத்து முடிச்சிட்டோம். எனக்கு ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். ஒரு சினிமாட்டோகிராஃபர் செட் ஒரு ஒரு காரணம் ஒன்று சொன்னார். அது அவர் சொன்னது கரெக்டான ஒரு காரணம். அவர் என்ன சொன்னாருன்னா, சரி அவர் என்ன சொன்னாருன்றது முக்கியம், பட் அவர் ஒரு காரணம் ஒன்று சொன்னார். இதனால நம்ம இன்னொரு டேக் போகலாம். எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா அது இட் வாஸ் டேக்கிங் டைம். ரெண்டாவது எனக்கு வந்து அது திருப்திகரமாவே அமைஞ்சிருச்சு. பட் சார் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் அந்த காரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய லாஜிக்கை சார். சினிமாட்டோகிராஃபர் சொன்ன அந்த லாஜிக் வந்து நியாயமான ஒரு லாஜிக். சரி, லெட்ஸ் டு another டேக். இப்போ 2வது டேக் நாங்க எல்லாமே தள்ளி தான் இருந்தோம். ஏன்னா ட்ரோன் ஷாட் இருந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரேம்குள்ள வர வேணாம், தள்ளி நிற்கும். ஏறக்குறைய ஒரு ரொம்ப தூரத்துக்கு நிற்கும். கார் கிளம்புது, கார் போயிட்டே இருக்கு. சார் வந்து இந்த டேர்ன் பண்ணும், ட்விஸ்ட் பண்ணும் கார். எனக்கு இன்னொருத்தரில் ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்ல கார் கொஞ்சம் தறிக்கட்டு ஓடுதோன்னு தோணுச்சு. ஏன்னா ஐ எம் சோ யூஸ் டு சீயிங் சார் டிரைவிங். அவருக்கு என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்கும்ங்கிறது தெரியும். பட் இந்த வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் தறிக்கட்டு ஓடுதோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ள இருந்துச்சு. டாப் டாப் கவுந்து தலை குப்புற விட்டுச்சு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு ஹம்மர் கேன் நாட் பி டாப். ஹம்மர் டாப்பல் ஆகாத ஒரு வண்டி. ஃபார் அ செகண்ட் நான் அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சுனேன். என்னோட 80s எல்லாம் அந்த இன்னும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட 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 எல்லாம் ஓடுறாங்க. நாங்க ஓடுறோம் எல்லாம். ஒரு சுப்ரீம் வந்து அவர் தகச்சு நின்றுட்டார். மனுஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி போய் கிட்ட நாங்க கொஞ்சம் தூரம் ஓடுறதுக்குள்ள சார் வந்து கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே. அப்பதான் உயிரே வந்து இம்மீடியட்டா சார் வந்து
ஆர்எஸ் சைடுக்கு போறாரு. ஆர்எஸ் மையம் ரைட் அப்படின்னு கேட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்களே அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்களே அதுக்கப்புறம் தான். முதல்ல சாருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, ஆருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா சாருக்கு வந்து கை வந்து அந்த கண்ணாடி உடைச்சதுல அதுக்கப்புறம் ஆறும் வெளியே. அப்போ எங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி டாப்பலாச்சுங்க அதிர்ச்சி. பட் அந்த ஃபுல் மேக்னிடியூட் வந்து எப்போ எங்களை மறுபடியும் அடிச்சது அப்படின்னா அந்த கோபுர ஷாட்டை பார்க்கணும். அந்த ஹானஸ் மட்டும் கட்டி இல்லைன்னா ஆறு கழுத்து உடஞ்சி. இட் வாஸ் தட் சீரியஸ். அண்ட் சாரே வந்து யூனோ சாருக்கு எப்படி இருந்தது எல்லாருமே பேசினாங்க, நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அந்த மொமெண்ட்ல கூட சார் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருந்த அந்த ஒரு ட்ரஸ்ட் சார் ஐம் ஓகே அது வந்து எங்க வெரி நைஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் சம்திங் தட் வி கேன் நெவர் கம் அவுட் ஆஃப். அதுக்கப்புறம் சார் வந்து நார்மல்ஸ் ஏற்றிட்டாரு, ஆர்எம் நார்மல்ஸ் ஏற்றிட்டாரு, சுப்ரீம் சுந்தர் மட்டும் மாஸ்டர் வாங்க மாஸ்டர் வாங்க மாஸ்டர் ஒர்க் பண்ண மாஸ்டர். இல்லை சார் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன சார்? I did not want to stop shooting. I wanted to continue. Sir wanted to continue. So someone had half an hour to start. Oh, that's lovely. இப்போ இதுக்கு முன்னாடி அனிருத்தோட மியூசிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த நடுவுல அந்த ஒரு கேப். சோ இப்போ தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கும்போது படம் பார்க்கும்போது எல்லாரும் சிங்க்ரனைஸ் ஆகி ரெடியா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கத்துறதுக்கு. த்ரூ அவுட் வென் எவர் தட் மியூசிக் வாஸ் பிளேட். And it was really great. And ஆக்சுவலா முதல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன், பிஜிஎம்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்களோ. ஏன்னா இவர் நிப்பாட்டுறாரு, அஜித்தேன் சவுண்ட் கேக்குது, நிப்பாட்டுறாரு, அஜித்தேன் சவுண்ட் கேக்குது. முதல்ல வந்து யோசிச்சது என்னன்னா பிஜிஎம்ல இருக்கு போல் தருது அப்படின்னு. அப்புறம் அது ரியலைஸ் ஆகி புரியறதுக்கே டுக் அபவுட் சம் டைம். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா யுனானிமஸா சார் ஒரு இங்க நாங்க ஒரு நிறைய தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கும்போதும் சீரியஸா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அதை விட பெஸ்ட் திங் என்னன்னா ஐ காட் கால்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் காலிங் டெல்லி நியூஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. இது என்ன, இது எப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அங்க நடந்துச்சா அந்த மாதிரின்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் எங்கேயோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, நிப்பாட்டுறாங்க இவங்க அஜித். ஸோ அந்த சினர்ஜி பிட்வீன் த மியூசிக் டைரக்டர், ஃபேன்ஸ், அவரே ஒரு ஃபேன் பாய், பயங்கரமான ஃபேன் பாய் அவரு. அது கரெக்டா அந்த சிங்க் வந்து பயங்கரமா சிங்கா இருக்கிற ஒரு விஷயம் சார். பொதுவாக வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து கதை எழுதும்போது சார் இந்த இடத்துல தான் கை தட்டும், இந்த இடத்துல அழுவும், இந்த இடத்துல கோபம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி எழுதும். அதே மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அனி ஹேஸ் டு திஸ் சொன்னாங்க பாத்ரூம் சினர்ஜி. இங்க கண்டிப்பா ஃபேன்ஸ் வந்து இப்படி கத்துவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அண்ட் அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்தாரு. ஸோ இன் தட் வே இஸ் அ ஜீனியஸ் at reading the pulse of the audience. It is a true genius. So இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம பரவிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை எதிர்பார்த்து போறாங்க. சரியா, ரிப்பீட் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து போறாங்க. புதுசா போறவங்க கூட ஓரளவு கேட்டிருக்கலாம். பட் அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது வந்து இப்ப சொன்ன ஒரு கூஸ் பாம்ஸ். அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது ஆக்சுவலா அது கன்சீவ் பண்றதுக்கு எங்களுக்கே வந்து அப்படி அது ஹவுஸ் இட் பாசிபிள் மாதிரி தான் எங்களுக்கு யோசிச்சது. ஆனா அப்படியே யுனானிமஸா அப்படியே அழகா அந்த சிங்க்ரனைசேஷன் வந்து அவ்வளவு அழகா இருந்தது ஆக்சுவலா பாக்குறதுக்கு. நீங்க சொல்றீங்க நியூசிலாந்துலயும் கத்துறாங்க, யூஎஸ்லயும் கத்துறாங்க, யூகேலயும் கத்துறாங்க, நம்ம ஊர்லயும் கத்துறாங்க. சார் டெல்லி கால் முடிச்சுட்டு கால் பண்றாங்க சார். இப்ப வந்துட்டு இப்படி நடந்துச்சாங்க. ஆமாப்பா இங்கே அப்படிதான் நடக்குது. அண்ட் டாக்கிங் அபவுட் அனி, இப்போ படத்துல பொதுவா ஹீரோஸ்க்கு பிஜிஎம் இருக்கும், வில்லனுக்கு கூட பார்த்திருக்கோம். பட் வெரி ரேர் வில்லன் குரூப்ல இருக்கிற இன்னொரு கேரக்டர் ரோல் அவங்களுக்கும் ஒரு செப்பரேட்டான பிஜிஎம் ஆர்வம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இது கான்சியஸா பண்ணதா? அது how did that happen sir? கான்சியஸா பண்ணிட்டோம். see ஆர்வம் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆர்வோட கேரக்டர் முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமாவே டிராவல் பண்ணிட்டு கதை ஒரு பாயிண்ட்ல தான் சஸ்பென்ஸ் த்ரில்லரா அது வந்து படத்துல ரொம்ப குரூசியலான முக்கியமான ஒரு இடம், ஒரு ஸ்டார்டிங். அதை வந்து ஆர்வம் பர்சன் அவர் தான் பிரதிநிதித்துவம். ஸோ த மோமெண்ட் டப்புன்னு இவங்க வழியில் அவர் வந்து
மதிச்சு அதுக்கப்புறம் 2 காரும் ஸ்கிட் ஆகி இவங்க கார் தான் பேசிக்கலா ஸ்கிட் ஆகும், அவருடைய கார் ஆகும். இவங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அவர் வந்து இவங்க ஓவர்டேக் பண்ணி காரை திரும்பி பார்த்து ஒரு செய்கை வந்து செய்யும். Yeah. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஏதோ சாரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ நாங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் நானும் ஒரு ஒரு ரிப்பல்ஷன் வரும் அந்த கேரக்டர், ஒரு இரிட்டேஷன் வரும். இந்த மாதிரி நம்ம ரோட்ல நிறைய பேர் இருப்போம், மற்றவங்க இரிட்டேட் பண்ணிட்டு போக வெறுப்பேற்று. ஸோ அந்த ஒரு ஃபீலை ஏற்படும். பட் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா, ஏன்னா இந்த படம் முழுக்க வருது. ஸோ அந்த கேரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்வு, அந்த கேரக்டருக்குன்னு ஒரு தனித்தன்மை வரும். பட் என்னன்னா அது துருத்தி கட்டிக்காது. அதுதான் அணி மியூசிக்ல இருக்கக்கூடிய பியூட்டி. அது ஒரு வெல் ஓவன் டேப்பஸ்ட்ரி. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரே ஒரு அழகா நெய்யப்பட்ட ஒரு டேப்பஸ்ட்ரி. அவருடைய அந்த இண்டிவிஜுவல் மியூசிக்கல் ஸ்ட்ராண்ட் ரெஜினாவும் கொடுத்திருக்காரு, அர்ஜுன் சார் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பிளெண்ட் ஆகும். அது நீங்க மறுபடியும் போய் கேட்டு பாருங்க. இட்ஸ் a magical experience. அது பிளெண்ட் ஆகும். எஸ்பெஷலி இவங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேரக்கூடிய அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல நான் எத்தனையோ தடவை விஷுவல்ல பார்க்காம கண்ணை மூடிட்டு நான் அந்த மியூசிக்கை மட்டும் கேட்டு வச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு பவர், ஒரு பியூட்டி அவருடைய. நீங்க யோர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நீங்க இந்த ஸ்பை த்ரில்லர்ஸ், கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க வந்து இந்த படத்துல வந்து சார் பொதுவா ஒரு படத்துல வந்து ஒரு லவ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பாங்க. அது இன்னொரு பிரேக்கப் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மொத்தத்துல படம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக்கப்பா இருக்கும், இல்ல அடுத்தது ரீயூனியனா இருக்கும். இங்க படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பாட்டு முதற்கொண்டு அவங்களுடைய லவ்வையும் நீங்க பியூட்டிஃபுல்லா ரொம்ப கன்வின்சிங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க. அந்த பிரேக்கப்பையும், அதாவது பிரேக்கப்ன்றது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் லாஸ்ட்னு சொல்லலாம். ஒரு சோல்ல டிஸ்கனெக்ட் இருக்கு, ஒரு மிடேஜ் கிரைசிஸ்ன்னு சொல்லலாம். அது மேபி அது என்னன்றது அவங்க 2 பேருக்கு தெரியுற ஒரு விஷயம். இதை நீங்க ரொம்ப கன்வின்சிங்கா ரொம்ப குறுகிய டைம்ல அதை ரொம்ப ரொம்ப அழகா எங்களுக்கு அது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறீங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிட்டீங்க. யூ வென்ட் இன்டு தி ஸ்டோரி ஸ்ட்ரைட். அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க சார்? தி மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு குயிக்கா உங்களால எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது? நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர். நீங்க என்ன வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. தட்ஸ் a big part. Thank you so much for it. பட் அதை நான் நம்பினேன்னு வச்சுக்கோங்க, என்ன போல ஒரு ஏமாற்ற முடியாது. பிகாஸ் யூ மென்ட் இட் சின்சியர்லி. பட் நான் வந்து அந்த பதத்துக்கான தகுதியை இன்னும் சம்பாதிக்கணும். I have to work towards it, make myself work. So, but it was a beautiful part. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இது பேசிக்கலி ஒரு road trip. It's basically a suspense thriller, which becomes an action thriller later. இதுல வந்து ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றதுக்கான இடம் என்பது பொறுத்து, ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் டிராமா தான் இந்த படத்துக்கு பேச்சு. அதுதான் இந்த படத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் கதையே வந்து ஒரு காதல் கதை. நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் இன்டலெக்சுவலைஸா நம்ம பேசணும் அப்படின்னு இந்த கடத்தல் டிராமா, அந்த கடத்தல் டிராமாவை ஒரு மெட்டஃபர் டு தி turbulence that their relationship is going through. Correct. Internal as well as external turbulence. So the whole ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம், மிச்சம் 27 நிமிஷம் தான் அது காது. இது இந்த 2 மணி நேர கதை. I'm happy that you like that romantic portion. அந்த ரொமான்டிக் போர்ஷன் என்ன நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா லைக் அந்த ஃபர்ஸ்ட் அவ வந்து தன்னை பத்தியும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளம் பத்தியும் கயல் கேரக்டர் சொல்லுகின்ற அந்த இடத்துல அவங்க வந்து அந்த சீனுடைய முடிவு சொல்லுவாங்க, நான் பார்த்ததுலயே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன். கரெக்ட். நான் வேற யாருக்கும் அனுப்ப வேண்டிய ஒரு மெசேஜ் தவறுதலை அனுப்பிட்டேன். நான் உன்னை ஒரு ஸ்வீட்டும் நான் உன்னை கூப்பிட்டதே இல்லை. நீ ரொம்ப பிரில்லியண்டானா நான் அதை நீ கவனிக்கல. தட் இஸ் தி அட்டென்ஷன் யூ கிவ். கரெக்ட். அதுதான் எனக்கு கொடுக்குற அட்டென்ஷன். ஒரு ரிலேஷன்ஷிப் உடைவதற்கான மிக
பேசிக்கான விஷயம் தான் லேக் ஆஃப் லிட்ரேச்சர். அப்சல்யூட்லி. அந்த ஒரு விஷயம் தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அந்த ஆர்க் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, லாட் ஹேப்பன்ஸ். ஒரு 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 யூத்ஃபுல்லான ஒரு சியர்ஃபுல்லான ஒரு கோச்சிப்பா ஆரம்பிக்கிறது, மெலோடா மெச்சுவரா கல்யாணம் வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஸ்டார்ட். அண்ட் ஈவன் ஆஃப்டர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன், ஒரு மோமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஒன்று. சார் வந்து ஒரு ஒரு கைதியா முழங்கல் உட்கார வைக்கப்பட்டு அவர் சுத்தி ஒரு 10 பேர் சுத்தி ஒரு 10 பேர். அப்போ கையில பத்தி ஒரு ஒரு விஷயம் சொல்லு, அவர் அதை நம்ப. கரெக்ட். அதே மாதிரி கையல் கிட்ட போயிட்டு அதே கேரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லு, அவங்களும் அதை நம்ப. பயங்கர இன்டென்ஸ் அது. ஸோ நமக்குள்ள இன்னைக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருக்கலாம், நமக்குள்ள வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் வந்துருக்கலாம், கான்ஃபிளிக்ஸ் வந்துருக்கலாம். ஆனா ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் த மேன் தட் ஹீ இஸ் அப்படின்ற கான்ஷியஸ். ஐ ரெஸ்பெக்ட் ஹர் அண்ட் ஐ லவ் ஹர் ஃபார் த வுமன் தட் ஷீ இஸ். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு 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 டாக்ஸிக்கான ஹேட்ரட் கிடையாது. கரெக்ட். they like each other, they respect each other, they have just fallen. ஸோ இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் உள்ள பரிணாமம் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் நான் இதை இன்னொரு விதமாக, there are 2 love stories. அர்ஜுன் and That's a toxic kind of love, but toxic for everyone else. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பியூர். it's a pure, they are loyal to each other, okay, and they'll die for each other. Yeah. That's the kind of love that they have. ஸோ அது ஒரு டயலாக் வச்சிருப்பீங்க சார் நீங்க. ஐ மீன் கம்பேரிட்டிவ் ஒன்று ரெஜினா வில் பி எக்ஸ்பிளைனிங் கயல். அப்போ அந்த இடத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏன் லவ் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதில் அர்ஜுன் சாருக்கு கடைசியில் ஒரு டயலாக் இருக்கும், நான் என்னையே வெறுக்கிறவன், ஐ ஹேட் மை செல்ஃப் பட் ஐ லவ் தீபிகா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது 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 ஒரு அமேசிங்கான விஷயத்த வந்து நீங்க ரொம்ப அழகா அதை வந்து நீங்க அதை ஸ்கெட்ச் பண்ணிருப்பீங்க. ஒரு ஒரு சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் இதுக்கான ஸ்கோப் எனக்கு கொடுத்தாங்க, where I can put in my own thoughts and my own perspectives. அதுக்காக நான் சார் லைக் ஆகும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த த்ரிஷா கேரக்டர் வந்து அவங்களோட அந்த ஒரு ஜேர்னியுமே ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகாவும் காட்டியிருந்தீங்க அவங்கள. அண்ட் ஷீ இஸ் த பர்சன் ஹூ இனிஷியேட்ஸ் த பிரேக்கப். அவங்க தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா த்ரிஷா மேல நமக்கு வெறுப்பு வரல. தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் எங்களுடைய நோக்கமே. அதுல அதுல நாங்க தோத்துறக்கூடாதுங்கிறது நாங்க விரும்புறோம். ஏன்னா அதனால வெறுப்பு வரக்கூடாது. நாங்க என்ன சொல்ல வந்தோமோ இந்த படத்தோட மிக சாரி நீங்க கேள்வி முடிச்சிட்டீங்களோ எனக்கு தெரியல. அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேட்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டேக் அவே என்ன? லவ் வந்து ரொமான்ஸ் மட்டுமே லவ் இல்லை, மரியாதையும் கேரும் வந்து லவ்ன்றத என்னுடைய டேக் அவே நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் the respect one person can give for a woman, அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் நிறைய பார்த்தேன் படம் ஃபுல்லா. இது ரெண்டும் ஒட்டினது தான் நான் சொல்ல. நான் எது தெரியுமா ரொம்ப முக்கியமான டேக் அவே, ஒரு திருமண பந்தத்தில் விலகிக் கொள்வது ஃபார் வாட் எவர் இஸ், அது என்ன காரணமா வேணாம், விலகிக் கொள்வதற்கான உரிமையும் அதிகாரம் ஒரு பெண்ணும். அண்ட் அப்படி ஒரு உரிமையும் அதிகாரத்தையும் அவ வந்து நிலைநாட்டும். She should not be slut-shamed. She should not be character assassinated. She should be understood and respected. அதுதான் இந்த படம். That's exactly what the protagonist does, sir. Exactly what he does. சார் இதுல இப்போ இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஒரு எலிமெண்ட் ஒன்று வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, நீங்க சொன்ன அந்த ஸ்வீட்டம் நான் உனக்கு அனுப்பினதே கிடையாது, நீ அதை கூட கவனிக்கல, அதுதான் எனக்கு கொடுக்குற அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ட்ரூத்தை ரிவீல் பண்றாங்க. பிரகாஷ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை பத்தி பேசிட்டு அப்படி ட்ரூத்தை ரிவீல் பண்றாங்க. ஸோ அது ஒரு மெனிப்புலேட்டிவ் தியரினா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்த படத்துல ஆக்சுவலா இல்லையா? ரெஜினா பத்தி அந்த டாக்டர் சொல்லும் போது ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் மெனிப்புலேட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த தியரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து
இப்போ இந்த பிரகாஷோட எலிமெண்ட் வந்து ஒரு மெனிப்புலேட்டிவ் தியரியா சார்? சார் கிட்ட வந்து ஒரு காரணம் சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட தியரியா அது? See, that's a very interesting question. 2-3 பேர் இதை ஆக்சுவலா கேட்கவும் செஞ்சாங்க. இல்ல அவருடைய பொசசிவ்னஸ் ட்ரிகர் பண்ணி விடணும், அவரோட அட்டென்ஷனை ட்ரிகர் பண்ணி விடணும்ன்றதுக்காக. It's a very fair question and I'm happy with this questions. So, when we were doing வேட்டையாடு, அது 2 antagonists, பாலாஜி and ஆமா. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அது வந்து அந்த படத்தினுடைய மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அதை தாண்டின ஒரு விஷயமா அப்படின்றத படம் வந்து வரையறதுக்கு. ஸோ இதை நம்ம தெளிவுபடுத்தணுமா அப்படின்னு டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னா நான் அதை ஒரு விதமா பார்ப்பேன், மற்றவங்க வேற விதமா. கௌதம் சார் சொன்னது இது அப்படியே விட்டுறது தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டோம். அதுதான் அந்த படத்துடைய அழகு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் this is how I want to live. Okay, so I wanted to be open. ஒவ்வொருத்தவங்களுடைய அதாவது பாகுபலி படம் பார்த்துட்டு வந்து கட்டப்பா ஏன் வந்து கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் யாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாவே இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் வந்து அவர் வந்து இந்த கதைக்கு ரொம்ப இன்சிடென்ட் இருக்கும். அவருக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்களுடைய இமேஜினேஷன் இருந்தாலும் சரி, அல்லது உண்மையிலேயே அவங்களுக்கு ரெஃபர் இருந்தாலும் சரி, அவர் இன்சிடென்ட் அவரை பற்றியது அல்ல இது. எக்ஸாக்ட்லி. சோ அவர் எங்க கதைக்கு தேவைப்படுது. தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அவசியமும் இல்லை. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அதுதான் ஒரு வக்கரமான மனிதமான அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்கணும். அது அந்த படத்துக்கும் தேவை. அதை சொல்ல வேண்டிய அவசியம் சார். இப்போ வேட்டையாடு விளையாடு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால நான் அதை கேட்கிறேன் சார். வேட்டையாடு விளையாடுலயும் கயல்வெளின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேரு கயல்வெளி, இவங்க கயல். அதுக்கப்புறம் அர்ஜுன் அப்படின்ற பேர் வந்து சாருக்கு இது வந்து ஆரம்பம்ல அர்ஜுன், அமராவதியிலும் அர்ஜுன். இப்போ அமராவதி நீங்க சொன்னதுனால சொல்ல வரேன், இதுலயும் அர்ஜுன். ஸோ இந்த பேர்ல ரொம்ப ரக்ஷித், தீபிகா, இது எல்லாமே இந்த ரொம்ப அழகா தேர்ந்தெடுக்கப்பட்ட பேர்கள் சார். இது கோன்சிடென்டலா இல்ல இது ஜிவிஎம் அதோட தொடர்ச்சியா? ஸ்கூல் ஆஃப் ஜிவிஎம்ல இருந்து நீங்க இப்படி கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து கோயின்சிடென்ட்னு சொல்லி எனக்கு இதுல ஆக்சுவலா ஒரு உள்ளார்ந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒண்ணு இருக்கு. நான் ஏதோ ரொம்ப பெருசா யோசிச்சு ரொம்ப இன்டெலெக்சுவலா ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருக்கு. பட் தட்ஸ் illusion that I have to dispel. இது கோயின்சிடென்டலா வந்த விஷயம். ஓகே. எனக்கு வந்து பொதுவா ஹீரோவுக்கு அண்ட் ஹீரோயினுக்கு தமிழ்ல பேர் வைக்கணும் ஒரு ஆர்வம். ஸோ அப்படி வந்ததுதான். சரி, இப்ப நாங்க என்ன எடுத்துக்கிறோம் சார்? மகள் மாதிரி கயல். இப்போ இந்த ரியல் லைஃப் ஹீரோ அது வந்து ஒரு ட்ரெண்டா பாத்துட்டு இருக்கீங்களா? வாட் டு யூ திங்க் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது? ரியலிஸ்டிக்கான ஹீரோ அந்த மாதிரி படங்கள் வரணும். வர வர சினிமா ஆரோக்கியம் மாறும். இது ஒரு illusion. ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு லார்ஜர் அப்படிங்கிறது ஒரு illusion. பட் மனுஷ மனசுக்கு அதுவும் தேவை. ஏதோ ஒரு பாயிண்ட் அதுவும் தேவை. ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி, அது வந்து ஒரு ஆசை. சரியா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய யதார்த்தம் ரொம்ப பிட்டராகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தன் வரமாட்டாங்க நினைக்கிறது மனுஷ அபிலாஷையின் ஒரு வெளிப்பாடு தான். அது அந்த விதத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி படங்களுக்கும் இடம், இந்த மாதிரி படங்களுக்கும் இடம் இருக்கணும். அப்பதான் நம்ம இன்னும் மெச்சூரான நல்ல சினிமாவை உருவாக்குகின்ற ஒரு வெளி ஃபில்ம் மேக்கர்ஸ். சார், நான் ஏற்கனவே நீங்க காம்ப்ளிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸ்பெஷலிஸ்ட் நான் ஏன் சொன்னேன்னா, தடையறத்தாக்க, மீகாமன், இப்போ கடைசியா நீங்க பண்ண படம் வரைக்கும் எல்லாமே கழக தலைவன், தடம், எல்லாமே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர்ஸ். ஸோ இந்த ஜான்ரில இருந்து நம்ம மகிழ் சாரை வந்து இப்போ ரொமான்ஸ் வேற பயங்கரமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஸோ நாங்க புது ஜானர்ஸ் எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து? கண்டிப்பா. நான் வந்ததே வந்து எல்லா ஜானர்லயும் படம் பண்ணணும். I want to do all kinds of relationship films, political films, historical films. இது எல்லாமே காமெடி. I like writing comedy. Okay. And romance. So இது எல்லாமே எழுதணும். சார், எங்களுடைய ரிக்வெஸ்ட் பர்சனலா, now that we have seen உங்க ரொமான்ஸோட இன்டென்சிட்டி பார்த்ததால நாங்க அடுத்தது எங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் பேக்கேஜ் பண்ணி ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Thank you. Actually
என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், மகள் நீங்க மறுபடியும் ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து Yeah, we know. rom-com. It's a film that is very close to my heart. It might have its flaws, but it's a film that is very close to me. And I would like to do a romance again. So Trisha would have said, you should do an out and out romance. See, it's coming from all sides. Would love to. All right. So one thing I would like to say, on behalf of all the women, thank you so much for this movie where women was respected. நீங்க சொன்ன point too, she has the rights. அது இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. And also we want to wish your daughter on her second birthday. Yeah, happy birthday to her, sir. Thank you so much. Means a lot to me. ரெண்டுமே நீங்க டாக்டர் பத்தி சொன்னதும் சரி, அதுக்கு அடுத்து நீங்க வந்து, ஏன்னா அதுதான் எங்களுடைய நோக்கம். We are all sick and tired. இந்த நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக்கான ஆண்மைத்தம் மனோபாவம், அது ஏதோ ஒரு சின்ன விதத்துல அதை வந்து கேள்வி கேட்கவோ, அது வந்து விமர்சிக்கவோ, அல்லது கொஞ்சம் அதை வந்து நேர் செய்யவோ வாய்ப்பு இந்த படம் எனக்கு வழங்கியிருக்கு. அஜித் சார் லைக் அஸ் டூ பாயிண்ட்ஸ் happy, and this is one of the biggest ones. Thank you. Right, so to close it, alpha male is a very fancy thing which is going around. ஆனா ஒரு மேல் நீங்க எப்படி நடந்துக்கணும், இப்போ நீங்க சொன்ன வார்த்தை எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் பாக்குறேன் சார். ஏன்னா உமன் ஷுட் பி ட்ரீட்டட் பை அ மேன் அப்படின்றதுக்கு இட்ஸ் அ கிரேட் டேக் அவேவா நாங்க பாக்குறோம் அது. ஸோ அப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு ஐ திங்க் வி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட். I don't know what the dictionary definition of alpha male is, but என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற 10 பேர் அடிக்கக்கூடிய ஒரு ஆளா அவனுடைய டேர்ம்ஸ், அவனுடைய வேல்யூஸை விட்டு கொடுத்து வாழக்கூடிய எல்லாருமே ஒரு ஆல்ஃபா. வெல் செட் சார், வெல் செட். ரியலி என்ஜாய்ட் வாட்ச் படம் பார்க்கறது எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ உங்க கூட பேசினதையும் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ சார். ஸோ வியூவர்ஸ், இந்த சாட் இந்த டாக் ஷோ வந்து நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய வேல்யூஸ் சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இன்னைக்கு மகள் சார். மோர் தென் த ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவி, வேல்யூஸ் டு பி இன்கார்பரேட்டட் இன் அவர் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன பண்ணணும், ஒரு மேல் எப்படி இருக்கணும், ஒரு ஃபீமேலை எப்படி மதிக்கணும், ஒரு ஃபீமேல் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் அஸ். வில் கம் பேக் வித் லாட் மோர் கான்டென்ட் ஃபார் யூ கைஸ் அகேன். தேங்க்யூ, லைக் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.